ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஒரு மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 20 வரமிளகாயும் கறிவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வரமிளகாயை வெறும் கடாயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஹீட்லேயே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வரும். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 கப்பு கருப்பு உளுந்தம் பருப்பும் 2 கப்பு கடலைப்பருப்பும் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பையும் ஆட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா வாசம் வருது. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 20 பல் பூண்டு நான் தோலோடு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1-2 இடித்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இது கூட நம்ம பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணலாம்.